கதாநாயகன் முதல் படத்துலேயே அவருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்கியிருக்காங்க. அதில் பூந்து விளையாடி இருக்காரு. உங்களெல்லாம் வந்து முதல் படம்னு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க சார். அதுக்கு தனி தைரியத்தை எங்கள் ஹீரோயின் மெகாலி அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது, வேற விஷயம். நண்பன் ஒரு கவிஞனாகவும் இதில் அறிமுகமாக இருக்காப்புல. இந்த நிகழ்ச்சியின் அரசன், முடிசூடா மன்னன், இசை அரசன் அண்ணன் கவி சக்கரவர்த்தி. சௌந்தரியன் அவர்கள் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தால் டைம் இல்லை அப்படிங்கிறனால நான் சொல்லிடுறேன், இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகனே அவர் தான். ஸோ அவருக்காக உங்கள் ஒரு கரவொலியை எழுப்பிடுங்க. ஏன்னா அவர் திடீர்னு தேசிய கீதம் பாடிட்டாருன்னு சொல்லி இதை கண்டென்ட்டாக எடுத்து போட்டு இது பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். 2020க்கு அப்புறம் பிரபலங்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க, 7 நிமிஷத்துக்கு ஒரு பிரபலம் உருவாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாராமா. இப்போ ஒரே ஒரு டயலாக பேசி பெரிய ஆளாயிடுறாங்க. ஒரே ஒரு அது எந்த பக்கமாக தான் பரவாயில்ல. இப்போ கூட சமீபத்தில் எங்கள் அண்ணன் கார்த்திக்னு ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கர ஃபேமஸ் ஆனார் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு. அந்த மாதிரி யார் வேணால் இப்போ பிரபலம் ஆகலாம். ஏன்னா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஃபோன் வச்சுங்க, யாருக்குமே ஃபோனுக்கு மட்டும் ஓனர் இல்லை, தனித்தனியாக ஒரு சேனலுக்கு ஓனராக இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டியிருக்குது. கொட்டாய் விட்டால் கூட கண்டென்ட் பிடிச்சிடுவாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸல், ஒளிப்பதிவாக இருக்கட்டும் சரி, லட்டு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு ஜான் சார் வந்து ஒரு லொக்கேஷன் காட்டியிருக்காரு. மாஸ்டர் ராதிகா மாஸ்டர், தீனா மாஸ்டர், ராஜீவ் அப்படிங்கிற என் நண்பன், அதாவது பிந்து கோஸ் அம்மாவுடைய மகன், அவரும் இந்த படத்தில் சாங் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.